நன்றி மட்டும் இல்லைன்னா, நான் செஞ்ச தப்புக்காக அவளாண்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசுக்கு நிம்மதி ஏற்படும். ஆர்த்தி அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு, நான் வேணாம் சொல்லல. ஆனா பொண்ணு பார்த்து கொடுத்ததுக்கு அவசரப்பட்டு நன்றி சொல்லிடாத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஏன் பத்மஜா, உனக்கு தானே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு. கண்ணை இன்னும் அந்த பொண்ணை பார்க்கல. பார்த்தாலும் அந்த பொண்ணை அவனுக்கு பிடிக்குமோ என்னவோ. அப்படி இருக்கும்போது ஏன் அவசரப்பட்டு நன்றி சொல்லணுங்கிறேன். அப்பா, நீங்கள் கொஞ்சம் சும்மா இருக்கல. நீங்கள் எதை மனசில் வச்சுன்னு பேசுகிறேங்கிறது எனக்கு நன்னா தெரியும். அது நடக்காது, நடக்கவும் விட மாட்டேன். நீ ஏன்டா வில்ல மாதிரி பேசுற? ஐயோ, கண்ணனே வந்துட்டான். அவனையே கேட்டுருவோமே. டே கண்ணா, உங்க அம்மா ஏதோ சொல்ல வரா, அவளை கேளு. கண்ணா, நோக்கு ஒரு பொண்ணு பார்த்திருக்கோம். பேர் சங்கீதா, MBA படிச்சிருக்கா. பொண்ணு மூக்கு முடியுமா நன்னா இருக்கா. அந்த குடும்பமும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்ததாதான் இருக்கு. எங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குடா. ஆமாம், இப்போ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்டேனா? நீங்களா ஏதாவது முடிவு பண்ணிட்டு நீங்களா எதையாவது பண்ணிட்டு இருப்பேன். ஏண்டா, எங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு நீ ஆசைப்படும் போது நோக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? தாராளமாக இருக்கலாம், ஆனால் அது இப்போ வேண்டாம். இந்த மாத்தில் இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுற வழியை முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை பற்றி யோசிப்போம். அவன் அப்படிதான் சொல்லுவான். அதுக்காக நாம விட்டுட முடியுமா? நாம நாளைக்கு ஆர்த்தி ஆத்துக்கு போறோம். பொன் பார்த்து கொடுத்ததுக்கு அவளுக்கு நன்றி சொல்றோம். நீங்க கேரட் போட்டுக்கிறீங்களா? வேண்டாம், பிடிக்கல. நீங்க போட்டுக்கோங்க. எனக்கு வேண்டாண்டி. குட் ஆஃப்டர்நூன். வாங்க மாப்ள. ஓ, குட் ஆஃப்டர்நூன். வாங்க உட்காருங்க. என்ன இன்னைக்கு ஆஃபீஸ் போலையா? இல்லை போனேன். வெளியில் கொஞ்சம் வேலை இருந்தது, ஆன் டியூட்டி. வேலை சீக்கிரம் முடிஞ்சிருச்சு, வீட்டுக்கு வந்துட்டேன். சாப்பிட வரல? இல்லை அத்தை, சாப்பிட்டுட்டேன். வீட்டில் 10 நிமிஷம் சும்மா இருக்க முடியல, போர் அடிச்சுது. நேராக இங்கே வந்துட்டேன். வீட்டில் உங்களுக்கு எப்படி தான் பொழுது போகுதோ தெரியல. எங்க மாப்ள, ருக்கு பாத்துக்கிறதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்கு. திடீர்னு எதையாவது பண்ணிடுறா. எப்ப எதை பண்ணுவானே தெரியல. அது சரி, ருக்கு எங்க? மாடியில் ரூமில் இருக்கா. அங்கிள், ருக்கு ஒரே ரூமில் அடைஞ்சு கிடக்கிறது கூட அவள் குணமாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குமோன்னு தோணுது. ஆத்துக்குள்ளே பாத்துக்க முடியல, வெளியில எங்க மாப்பிள்ள அழைச்சிட்டு போறது? அத்தை, நான் வேணா அவளை வெளியே கூட்டிட்டு போட்டுமா? எதுக்கு மாப்பிள்ள உங்களுக்கு ரிஸ்க்? இல்லை அங்கிள், இப்படி ஒரே இடத்துல இருந்தால் மனசு கொஞ்சம் இறுக்கமாக இருக்கும். வெளியே போனால் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நான் அவளை கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். சரி, உங்க இஷ்டம். நீங்கள் ருக்குவை வர சொல்லுங்களேன். அலமோ, ருக்குவை ரெடி பண்ணி அழைச்சிட்டு வா. சரிண்ணா. கண்ணனோட போன்ல பேசினியா? பேசின பாட்டி. அம்மா, சீக்கிரமா ருக்கு ரெடி பண்ணி கீழே அழைச்சிட்டு வா. என்ன விசேஷம்? மாப்பிள்ள வந்திருக்கார். யாரு? அரவிந்தனா? ஆமா, ருக்கு வெளியில அழைச்சிட்டு போனா சீக்கிரமா இவ குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா சொல்றார். நீ அந்த வேத வாக்க நம்பிட்டு உடனே வந்துட்டியா? நேக்கு கூட அவர் சொல்றது சரின்னு தான் படுறது. கூட நீயும் போறேன்னா? அவ 2 பேர் போறச்சு, நான் என்னத்துக்குமா? ஏண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி என்னதான் கட்டிக்க போறவனா இருந்தாலும் அவனோட ஒரு பொண்ணை தனியா அனுப்பலாமா? அதுவும் இந்த பித்துக்குளி பொண்ண? நேக்கு எதுவும் தெரியாது. இது உன் மாப்பிள்ளையோட ஆர்டர். சீக்கிரமா வா. ஏண்டி ருக்கு, போறியா? போலான்னு இருக்கேன் பாட்டி. என்ன பண்றது, ஆத்துல இருக்கிறதுக்கும் எனக்கு போர் அடிக்கிறது. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, நிஜமாவே எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கு. பிடிக்காதுரி, ஏன்னா நிஜமாவே நீ பைத்தியம் தான். ஏண்டி, உன்னை ஏற்கனவே கடத்தின்னு போய் வச்சிருந்தான். இப்ப அவனோட போனேன்னா ஏதாவது பண்ணிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான் பாட்டி. அவன் என்ன பைத்தியம் நினைச்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாம அப்பா தானே அவனோட அனுப்பிச்சு வைக்கிறார். ஜாக்கிரதையா தான் இருப்பான். அப்போ அவன் உன்னை கடத்தின்னு போக மாட்டானே? நீ கேக்குறத பார்த்தா நீயே அவன்கிட்ட சொல்லி என்ன கடத்தின்னு போக சொல்ல போல இருக்கு. போடி, நானே பயத்துல பேசிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பயப்படாத பாட்டி, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அப்படி ஏதாவது எனக்கு ஆச்சுன்னு வச்சுக்கோயேன், எனக்கு தான் கண்ணன் செல்போன் கொடுத்துருக்காருல்ல, அந்த போன் மூலமா அவர்கிட்ட பேசி எப்படியும் மெசேஜ் கொடுத்துருவேன். அப்படி ஒண்ணு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன். சரி, கிளம்பி வா. வா. அதெல்லாம் எடுக்க கூடாதுடி. என்ன ருக்கு, வெளியே போலாமா? எங்க? சொல்றேன், வாயேன். பொம்மை வாங்கி தருவியா?
நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறேன், சரியா? ம். அங்கிள், ம். நான் கிளம்புறேன். மாப்பிள உங்க முயற்சியில் தான் அவ சீக்கிரம் குணமாகணும். ஆல் தி பெஸ்ட். நிச்சயமா. ம். போலாம் வா. ம். போடா, ஜாலியா வெளியில போறியா? சீக்கிரமே உன் ஃப்ராடு வெளியில தெரிய போறது. அப்போ உள்ள போற. வசந்தி, என்னண்ணா? நான் பேங்க்குக்கு போயிட்டு அப்படியே மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேன். உனக்கு எதாவது வேணுமா? இப்போதைக்கு எதுவும் வேண்டாம், எல்லாம் இருக்கு. சரி. யாருன்னு பாரு. ஏன்னா என்ன வசந்தி? இங்க கொஞ்சம் வரையலா? நமஸ்காரம். நமஸ்காரம் நமஸ்காரம். நாங்க உள்ள வரலாமா? ஐயோ, என்ன சார் இப்படி கேட்கிறீர்கள்? உள்ள வாங்க வாங்க சார், வாங்கோ. வாங்க ப்ளீஸ். வாங்கோ. வாங்க சார், உட்காருங்க உட்காருங்கம்மா. அப்புறம் முதல்ல என்ன சார் சாப்பிட்றேன் சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். முகம் சுளிக்காம எங்களை உள்ள கூப்பிட்டேளே, அதுவே எங்களுக்கு போதும். மனசு நிறைஞ்சிடுத்து. சம்மந்தி, இடையில என்னெல்லாமோ நடந்துடுத்தோ, நீங்க அதை என்ன சார் இது? என்ன சொல்றேன்? இதை பாருங்க, எங்களுக்கு உங்க மேல எந்த சங்கடமும் கிடையாது. எங்களை நீங்க முழுசா நம்பலாம். நீங்க மன்னிச்சிட்டேன்னு சொல்றது கூட எனக்கு குற்ற உணர்ச்சியை தான் ஏற்படுத்துது. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஐயோ சம்மந்தி, தயவு செஞ்சு பழசெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீங்க. அது தேவையில்லாத சங்கடத்தை தான் உருவாக்கும். ஆமாம்மா, ஆர்த்தியையும் மாப்பிள்ளையும் மறுபடியும் ஆத்துக்கு அழிச்சுட்டேன்னா எல்லாம் சரியா போயிடும். சம்மந்தி, அவ 2 பேரும் தனி கொடுத்தனம் பண்ணிட்டு இருக்காளே, நீங்க போய் பார்த்தேளா? பார்த்தோம். ஆர்த்திங்க அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கா. மாப்பிள்ள தான் வரமாட்டேங்கிறார். அவ ரொம்ப வீம்பு பிடிச்சவன். சொன்னா சொன்னதுதான். தனியா நின்னு ஜெயிச்சு காட்டுறேன்னு சொன்னான். அவன் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கூட சேருவான். இருக்கட்டும், அந்த வீரப்பு நல்ல விஷயம் தானே. சம்மந்தி, நீங்க தான் ஜவுளி கிடக்கிறதாத்து பொண்ணை சொன்னேலாம், ரொம்ப சந்தோஷம். போய் பார்த்தேளா? ரொம்ப நல்ல ஃபேமிலி. பொண்ணு பிடிச்சிருக்கா? அந்த பொண்ணையும் அந்த குடும்பத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்ணை ஒரு தடவை போய் பார்த்துட்டான்னா முகூர்த்தத்துக்கே நாள் குறிச்சிடலாம். இப்படி ஒரு வரம் கிடைக்கிறதுக்கு நாங்க ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும். அதுக்கு உங்களுக்கு தான் நாங்க நன்றி சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. கண்ணனுக்கு வயசாயிட்டே போறது, அவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண வேண்டாமா? சம்மந்தி, இந்த விஷயத்துல என்ன விட ரொம்ப வேகமா இருக்கிறது பத்து தான். வர முகூர்த்தத்திலே அவனுக்கு கல்யாணம் நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரொம்ப சந்தோஷம். சரி, வாங்க சாப்பிடலாம். நீங்க எங்க ஆத்துல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு நீங்க 2 பேரும் எங்க ஆத்துல கை நினைக்காம நாங்க விட மாட்டோம். இல்ல இப்பதான் பத்து, என்ன இப்பதான்? நீ வேணா ஆத்துக்கு போ, நான் இருந்து சாப்பிட்டுட்டு தான் வரப்போறேன். அது என்ன நீங்க மட்டும்? நானும் இருந்து சாப்பிட்டு தான் வருவேன். டேய் கிருஷ்ணா, இங்க இவ்ளோ தண்ணி எப்படி வந்தது? சாமி கூட்டினார். அதுக்கு முன்னாடி இங்க என்ன இருந்தது? இதுக்கு முன்னாடி பள்ளம், பெரிய பள்ளம் இருந்தது. பள்ளமா? ஐயா, பள்ளம்னா இப்போ இங்க மண் இருக்கு, இதை எடுத்துட்டேன். இப்போ அங்க என்ன இருக்கு? பள்ளம் தானே. அந்த மாதிரி தான் பெரிய பள்ளம். அப்போ அங்கிருந்து எடுத்த மண்ணெல்லாம் சாமி எங்க கொட்டினாரு சொல்லு. என் தலையில. ஏய் 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 சி ருக்கோ. ஏய் சி. உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு தலையில மண்ணை போடுற? நான் ஒன்னும் பைத்தியம் இல்ல, நீ தான் பைத்தியம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியம். நீ தானே சொன்ன சாமி உன் தலையில மண்ணை போட்டாருன்னு. இப்போ நான் தானே உன் தலையில மண்ணை போட்டேன். நான் தான் சாமி, நீ தான் பைத்தியம். பைத்தியம் பைத்தியம் பைத்தியம்.
பைத்தியம் இவ பைத்தியமா பைத்தியம் இல்ல பழி வாங்குறதுக்கு அப்படி நடிக்கிறாங்க? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல். அண்ணா சுண்டல் வாங்கிண்ணா 2 ரூபா தானே. ஏய் இரு 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 கொடுக்க சொல்றேன். ஒரு பொட்டலம் கொடுப்பா. அக்கா இந்தாங்கக்கா. இந்தா. அண்ணா 2 ரூபாய்க்கு 100 ரூபா கொடுத்தா எப்படிண்ணா? இருக்கிறதா நான் கொடுக்க முடியும். சரி கொடுங்க, சேஞ்ச் மாத்திட்டு வந்துடுறேன். ஏய் இருப்பா, இங்க வா. நீ சேஞ்ச் மாத்திட்டு வரேன், அப்படியே போயிட்டா நான் என்ன செய்யறது? கூடாத. இந்தாங்க. நான் மாத்திட்டு வரேன், நீங்க இரு. சரிண்ணா. ஏய் பைத்தியம் டாடா. டாடா போ போ போ. டாடா. நீதான் போடு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு கொஞ்சம் பைத்தியம், ஷாக் ட்ரீட்மெண்ட், அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தா டாக்டர் சரியாயிடும்னு சொல்கிறாரு. நாங்கள் என்னப்பா பண்ணோம்? ஒன்றும் இல்லை, அந்த பொண்ணை நான் பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். நீங்கள் அவகிட்ட போய் மிரட்டணும், மிரட்டுற மாதிரி நடிக்கணும். அப்போ அவளுக்கு குணமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடியுமா? எவ்வளோ தர? 1000 ரூபா. சரி, எங்கக்குறா? அதோ அந்த கருப்பு கலர் புடவை. ஏய் வாங்கடா போலாம். பா துட்டு ரெடியாக வச்சுக்கண்ணா. என்னக்கா அண்ணா போனா இன்னும் காணோம். ஏய் இத நான் ஒளிச்சு வைக்கிறேன், கண்டுபிடிக்கிறியா? தம்பி இது கொஞ்சம் மாத்த போனா இன்னும் வரல. பாப்பா நமக்குலாம் கொடுக்க மாட்டியா? என்ன பாப்பா? சாப்பிடுறியா? பட்டாணி திங்கறியா? டேய் பாத்து கேளுடா மாமே. பாப்பா மிரட்டற போகுது. நீ பயப்படாத பாப்பா. ஏ பாப்பா தனியா உட்கார்ந்திருக்க. உனக்கு என்ன? இல்ல இன்னும் மச்சானுக்கு கல்யாணம் ஆகல. இவனை கட்டிக்கிறியா? இவனையா? சா எனக்கு பிடிக்கல. அப்படியா? அப்ப அந்த மீசக்காரனை கட்டிக்கிறியா? ஒண்ணு வேணாம். ஏய் காலேஜுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு கூட்டு போனா நாரி போடு. ஏஞ்சி போங்க. சார் 4 பேர் ஒரு அக்கா காட்டா பண்ணிட்டு இருக்காங்க சார். எங்கடா? அதான் அவங்க தான் சார். வாயா. மச்சான் ஜிமிக்கு நல்லா இருக்குல்ல? காதோரல்லோ லாக்கே கபடி 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 கபடி. பீச் வந்த பொண்ணுகிட்ட கலாட்டா பண்றீங்க? உங்களை லாடம் கட்டினாதான் சரியா வரும். நடக்கடா ஸ்டேஷன். கலாட்டா பண்ணல சார். என்னது கலாட்டா பண்ணலையா? பின்ன என்ன தனியா இருக்க பொண்ணுக்கு பாதுகாப்பா கொடுக்குற? எங்களை என்ன கேனா நினைச்சியா? நடரா ஸ்டேஷனுக்கு வாடா. நாங்க ஒண்ணும் பண்ணல சார். இந்த அம்மா கூட வந்தவர் தான் இந்த மாதிரி லூசு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போடுன்னு சொன்னாரு. அதனால தான் மிரட்டணும். என்னடா புதுசா கதை விடுறியா? இது ஒண்ணும் கதையே இல்ல, நிஜம். அந்த நிக்கிறாரு பாருங்க. ஏய் மிஸ்டர் இங்க வா. வாயான்னு சொல்றல. குட் ஈவினிங் சார். அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பொண்ணை மிரட்ட சொல்லி இவங்க கிட்ட சொன்னியா? யூனோ ஆக்சுவலி அது ஐயா இங்கிலீஷ்ல பேசுனீங்கற 1000 ரூபாய் கொடுத்து இந்த பொண்ணை மிரட்ட சொன்னேன்னு சொல்லியா? ஆமா சொன்னேன்.
ஒரு ட்ரீட்மெண்ட்காக சொன்னேன். என்ன ட்ரீட்மெண்ட்டு? அவங்களுக்கு மூளை சரியில்லை. ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட்டுக்காக. நீ என்ன டாக்டரா? நான் டாக்டர் இல்லை. அப்போ இந்த பொண்ணுக்கு சொந்தக்காரனா? இப்போ சொந்தம் இல்லை, கூடிய சீக்கிரம் நெருக்கமான சொந்தம் ஆயிடுவேன். கல்யாணம் பண்ணி போறேன். நீ பேசுறதே ஒன்றும் சரியில்லை. வா ஸ்டேஷனுக்கு போலாம். ஸ்டேஷனுக்கா? ஹாய், ஸ்டேஷனுக்கா? வாங்க வாங்க போலாம். ருக்கு பேசாம இரு. ஏய் இல்லடா கிருஷ்ணா, நான் ஸ்டேஷனே பார்த்தது இல்ல. ப்ளீஸ் ப்ளீஸ் போலாம்டா. டேய் வாடா வாடா ப்ளீஸ். சார், உங்களுக்கு என் மேல சந்தேகமா இருந்தா என் கூட வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாம் புரியும். என்னையா செய்யலாம்? போய் பாப்போம். ஏய் நீங்க போங்கடா. ஆமா. ஸ்லிப்பர்ஸ் போட்டுக்கிட்டு வா. இறங்கு ருக்கு, வீடு வந்தாச்சு. இதாங்க இந்த பொண்ணோட வீடு. வாங்க ருக்கு, வா வா போல ஓ. அரவிந்த், என்ன இது? போலீஸ்லாம் என்ன என்ன பிரச்சனை? ஒன்றும் ஆகல. நான் ருக்குவை பீச்சுக்கு கூட்டிட்டு போனேன்னா அங்க ஒரு சின்ன ப்ராப்ளம். இது பாருங்க, இதான் பொண்ணோட அப்பா அம்மா. அங்கிள், நான் தானே ருக்குவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஆமா. இவளுக்கு மனநல சரியில்லைல்ல, பாத்தீங்களா? கேட்டுங்க சார், இவர் சொல்றதெல்லாம் உண்மைங்களா? அவர் ஏன் சார் போய் சொல்லணும்? என் பொண்ணு குணமானோம் தான் வெளியே கூட்டிட்டு போனாரு. அங்க என்ன பிரச்சனைன்னு தெரியல. அங்க சார் நாங்க கிளம்புறோம். சார், இனிமே இந்த மாதிரி நோயாளிங்களே வெளியில கூட்டு போகாதீங்க. வரேன் சார். வரோம் சார். அத்தை, ருக்கு உள்ள கூட்டிட்டு போங்க. போமா இருக்கு. நான் வரல. வாமா. உள்ள போமா. இவன் ரொம்ப மோசம். எனக்கு பொம்மையும் வாங்கி தரல. வாங்கி தருவார், வா வா. மாப்ள, ருக்கு ரொம்ப படுத்துட்டாளோ? இல்ல, தப்பு என்னோடது தான். ருக்கு சுண்டல் வேணும்னு கேட்டா 100 ரூபாய் சில்லறை மாத்துறதுக்காக போனேன். அதுக்குள்ள அங்க ரவுடிங்லாம் வந்து ஏகப்பட்ட பிரச்சனையாகி இன்னொரு தடவை அவளை கடத்திட்டு போயிருப்பாங்க. அதான் ஒன்றும் ஆகலையே மாப்ள, அப்புறம் எதுக்கு வருத்தப்படுறீங்க? இல்ல அங்கிள், நீங்க பண்ண புண்ணியம் கடவுளா பார்த்து போலீஸ் அனுப்பி வச்சது. இல்லனா இல்ல இல்ல இல்ல, நான் எங்க மாப்ள புண்ணியம் பண்ணிருக்கேன்? பாவம், நான் பண்ணதெல்லாம் பாவம். இல்லன்னா என் பொண்ணுக்கு இப்படி நடக்குமா? மாப்ள, உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதா தான் நடக்கும். இல்ல அங்கிள், எனக்கு என்னமோ தோணுது. கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்து நடத்துற தகுதி எனக்கு இல்ல. என்னால அவளை பத்திரமா பார்த்துக்க முடியும்னு தோணல. நம்பிக்கையே போச்சு. இல்ல, இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இப்பதான் எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. நீங்க தான் ருக்குவுக்கு சரியான துணை. ஆமா.